முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். என்ன இது? விழிப்புணர்வு ஏற்படுத்தியவர்களே ரயில் மீது கற்களை வீசுகிறார்கள் என நினைக்கிறீர்களா? இல்லை, இப்படியெல்லாம் செய்தால் முடிவு என்னவாகும் என்பது பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. ரயில் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்துவதால் அதில் பயணம் செய்யும் ஒன்றுமறியா அப்பாவிகள் மீது பட்டு காயமடைகின்றனர். அந்த வகையில் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் RPF போலீசார் விழிப்புணர்வு ஒன்றை நடத்தினர். RPF வீரர்களால் நடத்தப்பட்ட இந்த விழிப்புணர்வில் ரயில் நிலையத்தில் அமர்ந்து உண்ணும் உணவு பாக்கெட்டுகளை குப்பை தொட்டியில் போடாமல் கண்ட இடத்தில் வீசுவது, தடை செய்யப்பட்ட புகையிலை பாக்கெட்டுகளை வீசி குப்பைகளாக்குவது போன்றவற்றை செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்தும் விதமாக டிராமா மூலம் தத்ரூபமாக வெளிப்படுத்தினர். மேலும் ரயில் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பயணிகளுக்கு தொந்தரவு செய்யும் மாணவர்கள் மீது ரயில்வே சட்டம் 1989 பிரிவு 153 படி ஜாமீனில் வெளிவர முடியாதபடி வழக்கு பதிவு செய்யப்படும் என எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. கல்லூரி மாணவர்களுக்கு எல்லா கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் சிறப்பு நிகழ்ச்சிகள் விழிப்புணர்வு ப்ரோக்ராம் நடத்தி தங்களுக்குள் இருக்கும் பகைமையை வெளிப்படுத்த ரயில்கள் மீது வீசும் கற்கள் பயணிகளின் மீது படுவதால் படுகாயத்துடன் துடிதுடிக்கும் காட்சிகளை கண்டாவது மாணவர்கள் தங்களின் மனநிலையை மாற்றிக்கொள்ளாவிட்டால் தண்டனை நிச்சயம் என எச்சரிக்கிறார்கள் ரயில்வே காவல்துறையினர். பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர் வினோத்குமார். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.